கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்று தேவன் நம்மோடு கூட இடைபட விரும்புகிற வார்த்தை சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதி. நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே நமக்கு தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே நமக்கு தஞ்சமானவர். அல்லேலூயா. அவரே நமக்கு தஞ்சமானவர். நெருக்கப்பட்டு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று நாம் நமக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறோமா? இந்த வார்த்தை நமக்கு நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே நமக்கு தஞ்சமானவர். எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை வேணாலும் நமக்கு வரலாம். அந்த நெருக்கத்தின் மத்தியில் அவரே நமக்கு தஞ்சமானவர். இந்த சங்கீதம் தாவீதால் எழுதப்பட்டது. தாவீது அநேக நெருக்கத்திற்குள் தன் வாழ்க்கையிலே சென்றார். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தாவீது சவுல் ராஜாவால் அதிகமாய் நெருக்கப்பட்டார். ஆனால் ஒரு நாள் கூட சவுலின் கையிலே தாவீதை தேவன் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அதே போல தாவீது பெலிஸ்திய தேசத்தில் இருந்த பொழுது அவன் பெலிஸ்தியரோடு கூட சேர்ந்து இஸ்ரவேலரோடு கூட யுத்தம் செய்ய புறப்பட்டான். ஆனால் பெலிஸ்தியர் அவனை நம்பவில்லை. அவனை திருப்பி அனுப்பினார்கள், அவனையும் அவனோடு சேர்ந்து ஜனங்களையும். ஆனால் அவன் திரும்பி வருவதற்குள்ளாக அவனையும் அவன் குடும்பத்தின் பிள்ளைகள் அவனுடைய எல்லாவற்றையும் அமலேக்கியர் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். அவன் அதிகமாய் நெருக்கப்பட்டான். அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். என் அருமையான ஜனமே, உனக்கு நெருக்கப்பட்ட சூழ்நிலை வரலாம். அந்த சூழ்நிலையிலே நீ கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்திக்கொள். அந்த சூழ்நிலை அப்படியே மாறிவிடும். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறீர்களா? நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். நிச்சயமாய் விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களிடத்தில் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்களா? நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களா? உதவி செய்வார் ஒருவருமில்லை என்று தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இதோ இந்த வார்த்தை உங்களுக்கு. நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே உங்களுக்கு தஞ்சமானவர். அவரை பிடித்து கொள்ளுங்கள். அவரை எப்படியாவது பிடித்து கொள்ளுங்கள். அவரிடத்திலிருந்து இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நமக்கு நெருக்கம் நம்மை விட்டு போய்விடும். அவர் தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலத்திலே தஞ்சமானவர். எசேக்கியா ராஜா வாழ்க்கையில் பார்த்தீர்களே, ஆனால் எசேக்கியா ராஜாவும் அப்படித்தான். அசீரியரால் அதிகமாய் நெருக்கப்பட்டான். அவன் நெருக்கப்பட்ட வேளையிலே கர்த்தரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தான். நான் அதிகமாய் நெருக்கப்படுகிறேன். பிள்ளை பேறு நெருங்கி இருக்கிறது, பிறவோ பலனில்லை என்று அதிகமான நெருக்கத்துக்குள்ளே எசேக்கியா ராஜா சென்ற பொழுது அசீரியருடைய இராணுவத்தை தேவன் அழித்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவன் அழித்தார். அசீரியருடைய இராணுவத்தை தேவன் அழித்தார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவரே நமக்கு தகப்பன். அவரே நமக்கு எல்லாமானவர். அவரை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடுங்கள். நீங்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட குடும்பத்தின் மூலமாய் உங்களுக்கு நெருக்கம் உள்ளதா? இல்லை வேறு வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு நெருக்கம் உள்ளதா? இல்லை வேறு பண கஷ்டத்தின் மூலமாய் உங்களுக்கு நெருக்கம் உள்ளதா? எப்பேற்பட்ட நெருக்கமாய் இருந்தாலும் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நெருக்கப்படுகிற நமக்கு அவர் விடுதலை தஞ்சமானவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசத்தின்படி நிச்சயமாய் நடக்கும். தேவன் அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் ஜெபிப்போம். அப்பா, இந்த அதிகாலையில் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நெருக்கப்பட்ட காலத்தில் நீரே எங்களுக்கு தஞ்சமானவர் என்ற வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தகப்பனே, அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனே, அப்பா எங்களுக்கு பலன் ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நீங்கள் இறங்கி வாங்கப்பா. எங்கள் குடும்பத்துக்குள்ளே இறங்கி வாங்கப்பா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைக்குள்ளே இறங்கி வாங்கப்பா. எங்கள் வேலை ஸ்தல இறங்கி வாங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இறங்கி வாங்கப்பா ஆண்டவரே தகப்பனே. அப்பா, நாங்கள் உம்மை நம்பி இந்த உலகத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்லும் பொழுது எந்த நெருக்கமும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்கு தஞ்சமானவராய் இருக்கிறபடியினால் நாங்கள் தைரியமாய் நடப்போம் ஆண்டவரே. அப்பா, தாவீதோடு கூட இருந்த தேவன், எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்த தேவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு பொழுது எல்லாவற்றையும்
திருப்பி கொண்டானே தகப்பனே, அதே போல நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்குள் எங்களை திடப்படுத்தி கொள்ளுகிறோம். இந்த காலை வேளையிலே இந்த நாள் முழுவதும் உங்கள் ஆசீர்வாதமும் பலனும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கரம், நீட்டப்பட்ட கரமாய் ஆண்டவரை இருந்து கண்ணை இமை காப்பது போல எங்களை காத்தி நித்திய வழிக்குள்ள எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்றியும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.